வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சோழநாட்டான். நம்ம தென்காசியில் இருக்கோம். ஆனால் இந்த டைமில் வந்துட்டு ஒரு நியூஸு, ஒரு கல்வி நிறுவனம் எக்ஸல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்வி நிறுவனம் நாமக்கல்லில் இருக்குது. அந்த கல்வி நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா இருந்த ஹாஸ்டலில் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 400 மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கு. இது அந்த உணவு பாதுகாப்புத்துறை இதெல்லாம் போய் இப்போ ஆய்வு பண்ணி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறாங்க. நிஜமாகவே இந்த கல்வி நிறுவனங்களை பார்த்து நம்ம ஒன்று கேட்கணும். உங்ககிட்ட காசு கொடுத்து தானே இந்த சர்வீஸை கேட்குறாங்க. காசு மட்டும் லட்சமாக வாங்குறீங்கல்ல. எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? ஒரு நல்ல சோறு கூட போடவாடா உங்களுக்கெல்லாம் மனசு இல்லை. அதாவது ஒரு மனிதன் சக மனுஷனுக்கு போடுறது நம்ம இன்றைக்கும் வந்துட்டு எவ்வளோ பேர்களுக்கு அன்னதானம் பண்ணுற மக்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில் நீ காசு வாங்கிட்டும் நல்ல சோறு போடாமல் இருந்திருக்க பாரு. உண்மையிலேயே நீ எல்லாம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, உன்னுடைய சந்ததியெல்லாம் எப்படி ஒரு நிம்மதியாக வாழும்? இந்த பாவம் உன் சந்ததியைத்தான் சேரும். பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த பெற்றோர்கள் இருக்கீங்க பாருங்களேன். உங்கள் பிள்ளைங்களை கொண்டு போய் கல்வி நிலையங்களில் விட்டுட்டா அப்படியே அங்கே எல்லாம் அப்படியே பட்டை தீட்டி வைரமாக ஜொலிக்கிற மாதிரி கொண்டு வந்து மின்னுற மாதிரி கொண்டு வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு இன்னும் உங்களுக்கும் சில கடமைகள் இருக்குது. ஒரு பேரண்ட்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னாக்கும், ஒவ்வொரு மாதமும் போயிட்டு உங்கள் குழந்தைங்கள பார்த்துட்டு சாப்பாடு எப்படி இருக்குது, ஹாஸ்டல் வசதி எப்படி இருக்குது, நம்ம காசு கொடுக்குறோம், இதெல்லாம் வந்து கேட்கணும்னு சொல்லி அந்த உணர்வு வரணும். அந்த உணர்வு உங்களுக்கு வரலை அப்படின்னு சொன்னாக்கும் நீங்கள் வந்து உங்கள் பிள்ளையை வளர்த்து பிரயோஜனமே இல்லை. நீங்கள் எதற்காக இந்த வேலையை செய்கிறீங்கன்னு தெரியலை. உங்கள் பிள்ளை மேலே அக்கறை இல்லாமல் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. அப்போ நீங்கள் இவ்வளோ அசால்ட்டாக இருந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பிள்ளை மேலே உங்களுக்கு அக்கறை இல்லைன்றதான் அர்த்தம். தவறை தட்டி கேட்கணும். நீங்கள் போய் சண்டை போட வேண்டாம். அவனுக்கு சுட்டி காட்டுங்க. நீ இப்படி செய்கிறது தப்புன்னு சுட்டி காட்டுங்க. அந்த மனிதன் திருந்துவான். நாம் தான் சுட்டி காட்டுறதே இல்லையே, அப்புறம் எவன் திருந்துவான்? போங்க மக்களே, போங்க. உங்கள் பிள்ளைங்களை வாழ வைக்கிறதுக்கு அடுத்த சந்ததிக்கான ஒரு உலகத்தை தேர்ந்தெடுங்க. போங்க.